வெஜிடபிள் பிரியாணிக்கே நாங்கள் வெஜிடபிள் பொங்கல் தான் சொல்லுவோம். மட்டன் பிரியாணிக்கு மட்டன் பொங்கல்னு சொல்லுவோம். யார் சாமி பிரியாணி போய் பொங்கல் சொன்னா அவனை ஏற்க முடியல. நல்ல ரைட் விடு. பக்கத்து ஏரியா வரைக்கும் மணக்கும், பிரியாணியே மறந்துடுவீங்க. இது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம சைடில் ஃபங்க்ஷன் தான் வருதுன்னா அப்போ இந்த ரெசிபியை எனக்கு பண்ணி கொடுங்க சொல்லி சொல்லுங்க. உண்மையாக சூப்பர். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை. நம்ம நிறைய சௌராஷ்டிரா ஃபுட்டும் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா மல்லி பொங்கல். இது பார்த்தீங்கன்னா வளகப்ப ஃபங்க்ஷனில் ரெகுலராக இது வந்துட்டு அந்த 7 வகை 9 வகை சாதத்தில் இது ஒன்றா வைப்போம். டேஸ்ட் வைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி அரிசி இதெல்லாமே வச்சு பண்ணுற ஒரு டிஷ். இது மல்லி பிரியாணி அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். இது இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா வெந்த பேருக்கு வந்து லைட்டாக ஒற்றை பக்கத்து தான் கொடுக்குறாங்க. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு பண்ணுவோம். லைட்டு க்ரீன் அந்த ஒரு கலர்ஸில் வரும். இது நாங்கள் பக்குவமாக ஒரு ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். சரி வாங்க அவங்களோட கிச்சனுக்கு போயிட்டு இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விஜய். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போகிற இடத்துல எல்லாமே வந்துட்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பார்த்து நீங்கள் செஃப் தீனாஸ் கிச்சனில் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெகனைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்ம ரெசிபி சாப்பிட்டுட்டு சமையல் தெரியாதவங்க கூட நம்ம ரெசிபிலாம் சமைச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மூலியம் நிறைய ஆர்டர்ஸும் வருது. நிறைய இம்ப்ரூவ் ஆகி வரைக்கும் சார். நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து இன்னும் நிறையா இருக்குது சார். நான் வீடியோ போகும்போது சொல்கிறேன். உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. போகிற இடத்துல எல்லாம் வந்துட்டு அவர் எப்போ வருவான்னு சொல்லுங்க, நான் பார்க்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரியலி உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அதே டைமில் நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் தரணும், கீழே கொடுக்குற ஷெஃப் தீனாஸ் கிச்சன் நம்பரில் ஃபீட்பேக் கொடுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெசிபி சம்மந்தப்பட்டதோ இல்லை ஃபீட்பேக் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு எதாவது சஜஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபி நானும் ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாகவே சொல்லிடுறேன், என் மனசுன்னு சொல்கிறேன். ஓகே சரி, ஓகே. எனக்கு டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, இன்னைக்கு நம்ம மல்லி பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பிரியாணி அரிசி 3 கிலோ, கடலெண்ணெய் 1 லிட்டர், நெய் ஒரு 200 ml, பெரிய வெங்காயம் 700 கிராம், சின்ன வெங்காயம் 300 கிராம், தக்காளி 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு ரெண்டுமே 100, மல்லி 300 கிராம், புதினா 200 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 25 நம்பர் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை 1 கை, தயிர் 100 ml, பட்டை 15 கிராம், ஏலக்காய் 8 கிராம், கிராம்பு 4 கிராம். இந்த ரேஷியோவில் நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். சக்தி கரம் மசாலா 2 ஸ்பூன், சக்தி மல்லித்தூள் 2 ஸ்பூன், சக்தி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், எலுமிச்சை பழம் 3, உப்பு தேவையான அளவு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வந்துட்டு இந்த மல்லி பொங்கலுக்கு தேவையான மசாலா. இருக்கு சேம் எல்லா பிரியாணிக்கும் இதே மசாலா தான். நம்ம 3 கிலோக்கு தேவையான மசாலா மட்டும் அரைக்கிறோம். அரைச்சு வச்சு நீங்க ஸ்பூன் கணக்குல போறதுனால போட்டுக்கலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? மல்லி, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தயிர். ஓகே, டன், ஃபைன். எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஆமா, இதுதான் வந்துட்டு அந்த மல்லி சாதம் அப்படிங்கிற அந்த ஃப்ளேவர் ஜஸ்டிஃபை பண்றதுக்காண்டி இது. சரி, ஓகே. அப்ப அரைச்சிருங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். அரைச்சு ஏன்னா நம்ம வீட்டில் சமைக்கும் போது தேவையான பொருட்களாக ரெடியாக இருந்ததுன்னா டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதே டைம்ல லைக் அண்ட் ஷேரும் கொடுங்க. இப்போ நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பிரியாணி மசாலாவை அரைச்சி வச்சிருக்கோம். அப்புறம் அந்த மல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தயிர் இந்த பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம ஆயில் ஊற்றி வெங்காயம் வதக்கலாம் சார். சரி, ஓகே. நாங்கள் கடலை எண்ணெயா? ஆமாம் சார், கடலை. நான் பார்க்கும்போது தெரியுது கடலை எண்ணெய். ஓகே, நெய் இப்போ போட்டுருமா? எப்படி? நெய் கடைசியில் போட்டு, கடைசியாக போட்டு தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி. சரி, ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் கணக்கு வந்துட்டு 1 கிலோவுக்கு 300லேருந்து 350 ml கணக்கு சார். சரி, ஓகே. கடலெண்ணெய் வந்துட்டு மொத்தமாக இப்போ 1 லிட்டர் கணக்கில் ஊற்றிருக்கோம். சரி, ஓகே. அந்த பட்டெல்லாம் எதுவும் தேவையில்லையா? இப்போ போட வேண்டாம் சார், அது நம்ம மசாலா போகிற டைமில் போட்டால் போதும். ஒரு தாளிப்பை டேரெக்டாக போட்டுருவோம். டேரெக்டாக தான். சரி, ஓகே, போடுங்க. இப்போ பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நெட்டாக வெட்டியிருக்கோம். ஓகே. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் 1 கிலோக்கு. ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பிரியாணிக்கு வதக்கிற பக்கத்தில் வதக்கணும். ஆமாம் சார். பிரியாணி அளவுக்கு பார்க்க வேணாம், அதை விட ஒரு 20% முன்னாடி எடுத்து. சரி, ஆனால் சௌராஷ்டிரா ஃபுட்டு சொல்லி சொல்கிறீங்க, மல்லி பொங்கல் சொல்கிறீங்க, தமிழ்லையும் மல்லி தான் சொல்கிறோம். பொங்கல் எப்படி? மல்லிக்கும் சௌராஷ்டிராவில் மல்லி தான், பொங்கலுக்கும் பொங்கல் தான் சார். பொங்கல் தான்.
ஆனா பொங்கல் சொல்லிட்டு பிரியாணி தேவையான பொருள் எல்லாம் போடுறோம் இதுல. வாசத்துக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம். சரி, இது எங்களோட ஸ்டைல்ல நாங்க பண்றோம். இது பண்றீங்க. நாங்க ஃபங்க்ஷனுக்கும் சரி எங்க வீட்டுக்கும் சரி எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இது பர்டிகுலரா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பண்ணுவோம் இல்ல இந்த மாதிரி வீட்ல ஒரு 4 பேர் சேரும் போது பண்டிகை டைம்ல பண்ணுவோம் அப்படின்னு எதாவது இருக்கா? மேக்ஸிமம் வளகாப்புக்கு வைப்போம். வளகாப்புக்கு அந்த இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோ பண்ணியிருந்தோம், பருத்திப்பால் சாதம் பண்ணியிருந்தோம். அது கம்பல்சரியா கொடுப்போம். மல்லி சாதம் ஆப்ஷனா கொடுப்போம். பருத்திப்பால் சாதம் சூப்பர் இல்ல? ஆமா அது கருப்பட்டி போட்டோம்ல, கருப்பட்டி. வேற லெவல் ப்ரிப்பரேஷன். இந்த பருத்திப்பால் எடுத்து பண்ற அந்த பக்கம் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சார். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து சமையல் புதுசா பழகுறவங்க என்கிட்ட கால் பண்றாங்க. சொல்றாங்க வெளியூர்ல இருக்கோம், அப்ராட்ல இருக்கோம், எங்களுக்கு பருத்தி கிடைச்சிருக்கு, அதனால நாங்க இன்னைக்கு பண்ண போறோம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அவங்க ஒரு 2-3 ஜென்ரேஷனா வந்துட்டு இது வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது யாருமே தெரியறது இல்ல. நம்ம சேனல் மூலியமா இது வந்துட்டு தேங்க்யூ உங்களுக்கு. தேங்க்யூ சார். இந்த இடத்துல பருத்திப்பால் சாதம் அந்த வீடியோட லிங்க் வேணா நாங்க கீழே கொடுக்குறோம். ப்ளீஸ் அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி. கண்டிப்பா. ஆனா ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. வேற லெவல். வெங்காயம் பர்ஃபெக்ட்டா ஆயிடுச்சு. கரெக்ட்டா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல. சரி ஓகே. இதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி கொரகொரனே அரைச்சு வச்சிருக்கோம். சரி ஓகே டன். இது போடுறோம். இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆன பிறகு ஏன் சின்ன வெங்காயம் போடுறோம்? எனக்கு அது ஃபர்ஸ்டே போடலாம்ல. இதுல மாய்ஸ்சர் இருக்குல்ல சார், அந்த கீழே ஒட்டும். ரெண்டாவது வந்துட்டு சரியா குக் ஆகாது சார். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பர்ஃபெக்டான ஸ்டேஜ்ல வராது. ஓகே. அதனால இந்த வெங்காயம் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் சின்ன வெங்காயம் போடுவோம். பெரிய வெங்காயம் ப்ரௌன் ஆன பிறகு சின்ன வெங்காயம் போடும்போது திருப்பி அந்த பெரிய வெங்காயம் வந்து கலர் மாறும். ஆயில் ஆகும். கலர் மாறாது சார். மாறாதா? மாறாது. ஏன்னா இதுல மாய்ஸ்சர் இருக்கும். நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி அதுல ஈரம் இருக்கும். சரி. அப்போ அது ஃப்ரை ஆகாது. இப்போ வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கு. புரியுது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டோமா அது டீப் ஃப்ரை ஆகாது சார், பாயில் தான் ஆகும். சரி ஓகே பண்ணுங்க. இந்த வெங்காயத்தை நிறைய பேருக்கு பயம் இருக்கு, ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இன்னும் நல்லா டார்க் ஆகலாம். அதனால எதுவுமே ஆகாது சார். சரி இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? லைட்டா அந்த சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடலாம். ஓகேடா. சோ திருப்பி வெங்காயம் வதங்கணும். ஆமா ரெடி ஆகணும். போதுமா இப்போ? போதும் சார். சரி ஓகே. இதுக்கு பூண்டு போட்டுக்கலாம். 2 போடலாமா? ஆமா பூண்டு போட்டுக்கலாம். நல்லா நைஸாவே அரைக்கணும். சரி ஓகே. இப்போ இது நல்லா வதக்கி முடிச்சு தக்காளி போடுறோமா? ஆமா ஓகே. இது எப்படின்னா கிலோக்கு 30 கிராம் அப்படிங்கிற விதத்துல நம்ம 90 வரணும், நம்ம 100 கிராம் ரவுண்டா எடுத்துருக்கோம். சரி ஓகே. இந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும். ஓகே. அந்த வெங்காயத்தை எடுத்து காட்டுங்க. அதுக்கு அதே கலர் தான் நின்றுது. அதுக்கப்புறம் எதுவும் மாறாது. ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் வந்து பச்சையா போட்டதுனால அந்த பெரிய வெங்காயம் கலர் மாறல, அப்படிதான் இருக்கு. ஆமா ஓகே. இதுக்கு பிறகு இப்போ இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம் சார். நாங்க கொஞ்சம் இந்த வாசம் போனதுக்கு அப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி பொறுத்த வரைக்கும் கிலோக்கு ஒரு 150 கிராம் நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம், ரவுண்டாவே எடுத்துருக்கோம். சரி ஓகே. அது என்ன நாட்டு தக்காளியா? ஆப்பிள் தக்காளி தான். ஆப்பிள் தான். ஓகே. நாட்டு தக்காளி போடாதா அதுக்கு? நாட்டு தக்காளி போடக்கூடாதுன்னா நம்ம ஆல்ரெடி இதில் தயிர் ஆட் பண்ணுறோம், லெமன் ஆட் பண்ணுறோம், ஆல்ரெடி புளிப்பு இருக்கும். மறுபடியும் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் புளிப்பு ரொம்ப அதிகமாகிருக்கும். ஓகே டன். தக்காளி போடுறோம். போடுங்க போடுங்க, அப்படியே கொட்டிங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மைய ஃப்ரை ஆகும் சார். ஓகே. அப்போ இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் எப்போ போடுவோம்? அதுக்கு அடுத்து இதுக்கப்புறமா திருப்பி நல்லா வதக்கணும் அதை. ஆமா ஆமா. இது உப்பு போட்டலாமா? போட்டலாம் சார். சரி ஓகே. தக்காளியோட உப்பு போட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும் ஈஸியா. ஓகே. அந்த மசாலா எப்போ போடுவோம்? இனிமே தான் சார். புதினா மல்லி போட்டதுக்கு அப்புறம் போடுறது. அப்போ வதக்கிட்டு காட்டுங்க. கண்டிப்பா சார். செஃப் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பாத்திரத்துல உட்கார ஆரம்பிக்குது. ஆமா ஆமா. ஆனா கிண்டிட்டே இருக்கணும் அந்த இடத்துல. உப்பு போட்டனால கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. ஆமா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதாயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அந்த மல்லி புதினா பேஸ்ட் போடலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கோம். தண்ணி வேணுமா? ஆமா. ஓகே. நாங்க பேஸ்ட் போடாது. ஆமா. நல்லா கிட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல வேணா காய்கறி போடலாமா? நாங்க அப்படி பண்ணது இல்ல. பட் போடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இப்போ நம்ம மசாலா போடலாம் சார். சேர்த்தே குக் ஆகும். ஓகே. இது ஃபர்ஸ்ட் நம்ம கரம் மசாலா போடுறோமா? அப்படி கரம் மசாலா போடலாம். மஞ்சத்தூள்லாம் இல்ல? மஞ்சத்தூள் அதாவது நம்ம இப்போ கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சது. ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் தரேன். மிளகாத்தூள் லைட்டா 1 ஸ்பூன். ஏன்னா இதுல நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். சரி. 1 ஸ்பூன் போட்டா போதும். ஓகே. மிளகாத்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கரம் மசாலா. இப்போ இதுலயும் பட்டை லவங்க ஏலக்காய் இருக்கும். ஆமா.
இதுலயும் நம்ம இருக்கோம். ஆமா, அது உங்களுக்கு தூக்கலா இருக்காதா? இதுல வந்துட்டு இந்த வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இந்த கல்பாசி இருக்கும், அன்னாசி பூ இருக்கும், சீரகம் இருக்கும், சோம்பு இருக்கும், மல்லி இருக்கும். ஓ அதனால. ஆமா, கரம் மசாலா எல்லா மசாலா இருக்கும். சரி ஓகே போதும். அது போதும் சார், போதும். இதுக்கப்புறம் மல்லி தாங்க. இது ஒரு ஸ்பூன் தான் சார். சரி ஓகே. இதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இந்தாங்க. இது எவ்வளோ பொருள் போட்டிருக்கு. சைடில் கிண்டிட்டே இருக்கணும், இல்லை கஷ்டம். இது நம்ம அரைச்ச மசாலா. ஆமா சார். இந்த மசாலா காமிங்களேன் ஃபர்ஸ்ட். ஃபைன் போடுறதா அரைச்சிருக்கோம். ஃபைனாக தான். இந்த ஏலக்காவோட இது மட்டும் நம்ம கம்மியாக அரைச்சனால அந்த மாதிரி தெரியுது. ஸோ இது இன்கேஸ் அதிகமாக இருந்தால் டபுள் போட்டு வச்சுனால போட்டு வச்சுக்கலாம். எத்தனை வைக்கலாம்? நல்லா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம அதிகமாக போட்டாலுமே அந்த மல்லியோட ஃப்ளேவர் டாமினேட் ஆகக்கூடாது. மல்லியோட ஃப்ளேவர் நிறையா இருக்கணும் அப்படின்னா நம்ம மசாலா கம்மியாக தான் வச்சுப்போம். ஷூர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மசாலா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கோலா வச்சிடலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஓகே, இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா மசாலா போட்டுச்சு. இதுக்கப்புறம் எப்படி தம் போடுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த மசாலா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிருக்குது. ஓகே, எண்ணெய் வெளியே வந்துருச்சு. வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டோன்னே அந்த கலர் பக்குவம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஆமா, தக்காளியோட கலரும் உள்ள மாறு. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு இந்த இடத்துல. எல்லாமே நல்லா வெல். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, இப்போ 1க்கு 2 கணக்கு தான் சார். 1க்கு 2. இதில் நம்ம தயிர் ஊற்றுறோம், அந்த பேஸ்ட் எல்லாம் ஊற்றுறோம். இருந்தாலும் 1க்கு 2 தான். கொஞ்சம் குலைவாக தான் வரணும். அது குலைவாக தான் வரணும். ரைஸ் உதிரி வரக்கூடாது. உதிரியாக இருக்கணும். ஓகே, போடுங்க. நம்ம தக்காளி சாதம் எப்படி ஒன்னோட ஒட்டி வந்துச்சோ அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வைக்கும். அப்போ சுறுசுறு சாப்பிடுறது நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது தொட்டுக்கு வேற என்ன சாப்பிடலாம்? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியா? நல்லா இருக்கு சார். இது புதுசா இருக்கு. ஸோ 1க்கு 2 தண்ணி கொஞ்சம் கூட தான் இருக்கும். ரைஸ் வந்து உதிரியா வராது, கொஞ்சம் லைட்டா மசிஞ்ச மாதிரி பக்கத்துல தான் இருக்கும். நாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சப்போஸ் உதிரியா வேணும் அப்படின்னா தண்ணியை அந்த அளவுக்கு குறைச்சு ஊற்றிக்கலாம். எவ்வளவு ஊற்றலாம்? 1க்கு 1.25 1.5 ஐ திங்க். குக்கர்ல பண்றேன்னா 1.5. ஓகேடா. குக்கர்லாம் விசில் வைப்பாங்க, 2 விசில் வைப்பாங்க. அப்படின்னா 1.5 வச்சிங்கன்னா நல்லா உதிரியா வரும். சரி. அரிசி ஒரு 1/2 hour ஊறி இருக்கணும். அரிசியுமே பிரியாணி அரிசி பொறுத்த வரைக்கும் நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்துருச்சு. பழைய அரிசியா எப்படியும் உங்களுக்கு நல்ல அரிசி வாங்கினீங்கன்னா ரீட்டைல் வாங்கினா 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ அரிசி. பாஸ்மதியோட ரேட்டு கூட. எடுத்து பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கும் ஒரு எல்லா அரிசியும். நீங்க இதே டூப்ளிகேட் அப்படின்னா அதுல பச்சை அரிசி கலந்துருப்பாங்க, குருணா கலந்துருப்பாங்க, மிக்ஸ் பண்ணி வரும். ஆனா நம்ம பழைய அரிசி யூஸ் பண்றது ஆல்வேஸ் குட் இல்ல? ஆமா சார், அதான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிரும். ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ இங்க அரிசி வச்சிருக்கீங்கல்ல, அந்த அரிசியை எவ்வளவு ஊற வச்சிருக்கீங்க, எப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தண்ணியை கழுவிக்கணும் சார். தண்ணியை கழுவுனா டார்க்கா கஞ்சி மாதிரி தண்ணி வெளியே வரும். அந்த இது ஃபுல்லா அரிசி கழுவணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வச்சு ஊற வச்சிட்டோம். தண்ணி ஊற்றி வரும். எவ்வளவு ஊற வச்சிருக்கோம்? 1/2 hour தான். டிஃபால்ட் எல்லாத்தையும் ஒரு 20 30 நிமிஷம் தான் ஊற வைக்கிறாங்க. அதுதான் விஷயம். சரி ஓகே, கொதிக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி கொதிக்கிறது போடலாமா? போடுறேன். சரி ஓகே, நாங்கள் அரிசி நாங்கள் சரி அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஓகே, ரைட் மறந்துட்டேன் நான். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லங்க எலுமிச்சை சாறு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுற, கடைசியாக யூஸ் பண்ணுறது காரணம் என்ன? அதே ஃபர்ஸ்டே போடாது. மசாலா போடுறோம்ல சார், அந்த டைமோடய நிறைய பேர் போடுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம இப்போ லெமன் ஜூஸை ராவா குக் பண்றப்போ புளிப்பு தன்மை ரொம்ப கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக விஷயம். சில பேர் இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி போடலாம், அரிசி போட்டு கூட போடலாம். இப்போ அந்த மாதிரி போடுறப்போ ஜஸ்ட் இது டைலூட் ஆகி பாயில் தான் வச்சு, அதனால உங்களுக்கு அந்த புளிப்பு மட்டும் தான் கிடைக்கும், கசப்பு வராது. ரைட். ஆக்சுவல் போடுற ரீசன் அதுதான் காரணம். ரைட் ஓகே, போடலாம், அரிசி போடலாம். தனியெல்லாம் வடிச்சிட்டோம். ஆமா, எங்க எல்லாருக்கும் மதிய சாப்பாடு இதுதான். சார் வந்துட்டு ரொம்ப தடப்புடலாம் வந்துட்டு விரும்பவே மாட்டாரு. அதாவது என்னத்தை ஒரு ஆளுக்கு 150 கிராம் சாப்பாடு தேவை, அவ்வளவுதான், வேற என்ன தேவை? ரொம்ப மசாலா ரொம்ப கம்மியா சாப்பிடுவாரு. நான் மதுரையில வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போனோம்னு நினைக்கிறேன். ஆமா, அப்ப ரொம்ப அளவா தான் சாப்பிட்டாரு. நல்ல ரெஸ்டாரண்ட் தான். அதிகமா எண்ணெய் வேண்டாம், அதிகமான மசாலா வேண்டாம், அவ்வளவுதான். ஆனா இவர் போராட்டா ஃபுல்லா எண்ணெய், சுகர், நார்மலா எங்களுக்கு அதான் சொல்லுவாங்க. எல்லாமே சாப்பிடுவாரு, ஆனா அளவா சாப்பிடுறாரு, அவ்வளவுதான் விஷயம். சரி ஓகே, ரைஸ் போட்டாச்சு. ஆமா சார். இந்த ரைஸ் போட்ட பிறகு வந்து நம்ம குக் பண்ற பக்கம் எப்படி இருக்கணும்? என்னன்னா தண்ணி நல்லா சுண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாழையில போட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுறது. எத்தனை % வந்த பிறகு? தண்ணி நல்லாவே ஃபுல்லா எடுத்தது. அதாவது அப்படி கேட்க வரல, அந்த அரிசி வந்து ஒரு 80% வெந்த பிறகு நம்ம தம் போடுறோம். அதே தண்ணியும் வட்டணுமா கேட்கறேன். நல்லா வத்திடலாம். சும்மா ஒரு டம்ளர் தண்ணி உள்ள இருக்கும். சரி ஓகே, அதாவது சொல்றேன், அந்த 80 to 85% வர ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி இருக்கும், அப்ப தம் போடுறோம். அப்ப ரெடியான காடு. ஆமா சார், கலர் இதே கலர் தான் சார். ஓகே,
நல்ல வாசனை வருதுங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி நல்ல வாசனை வருது. நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி கீ ஆட் பண்ணி கீ போட்டுக்கிறோம். எனக்கு அந்த பக்குவம் காமிங்க, அதுக்கப்புறம் நெய் போட்டுருங்க. கண்டிப்பா. இப்போ கொஞ்சம் நெய் போடுறோம், தம் உடைச்சிட்டு கொஞ்சம் நெய். சரி ஓகே. இது கண்டிப்பா ஒரு டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஆனா ஒன்ஸ் நீ செஞ்சு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா செய்வீங்க. ஆமா. தண்ணி நல்லா இழுத்துருச்சு. அந்த டைம்ல நம்ம நெய் ஊத்திட்டு அப்படியே தம் போடலாம். அந்த பக்குவத்தை காட்டல. அந்த சாதத்து மேல அந்த தண்ணி வந்து நல்லா கம்மியா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி கொஞ்சமா லைட்டா அந்த வைக்கிறது. ஓகே ஓகே ஓகே, நல்ல வாசனை வருது. வெரி குட். இப்போ நெய் போடலாமா? போடலாம் சார். ஓகே. ஆக்சுவலா பல்கா குக் பண்றப்போ மேல கூட போட மாட்டோம், இந்த டைம்ல தான் போடுவோம். அதாவது தம் போடுறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி தான் போடுவோம். ஃபைன். நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம மசாலா போடுற டைம்ல நம்ம ஆனியனோட போடுவோம் சில டைம். அந்த மாதிரி போடுறது வந்துட்டு அந்த மசாலோட ஃப்ளேவரும் இந்த மல்லியோட ஃப்ளேவரும் இந்த நெய் வந்து டாமினேட் பண்ணிடும். புரியுது புரியுது. அதனால இந்த டைம்ல ஓகே. நல்ல ரைஸ் தண்ணி வந்து பத்தி இருக்கு. தம் போடலாம் சார். அவ்வளவுதான். போட சரியாக்குங்க எல்லாமே. இப்போ தம் போட்ட பிறகு நம்ம எவ்வளோ தம் விடுறோம்? ஒரு 5 நிமிஷம் அடுப்பு எரிஞ்சு, ஒரு 10 நிமிஷம் அடுப்பு எரியாம, மொத்தம் காமனா. தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரி. சரி தம் முடிச்சலாமா? உடைச்சலாம். கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அச்சா பண்ணலாம். ஓகே. அந்த இலெல்லாம் சுருங்கி அப்படியே நல்லா இதாக இருக்கு. எடுங்க. சாதம் நல்லா வத்திருக்கு, அதாவது தண்ணி இல்லாம. உடைங்க பார்க்கலாம், அப்படி இருக்கு பார்க்கலாம். நெய் ஊற்றி உடைச்சிக்கலாம். ஓகே. இந்தாங்க கடைசியா. போடுங்க. அடாடா அடா, சாதம் நல்லா வந்திருக்கு. ஆனா லைட்டா ஒட்டர் பக்கம் இருக்கு. ஆமா, அது தக்காளி சாதம் அதே பக்கம். சூப்பருங்க. உடைக்கும் போது நல்லா வாசம் வருது. வெரி குட். இது அந்த திருப்பி போடும்போது கமகமா நல்லா வாசம் வருது. இதுல கொடுங்க பார்ப்போம். சோறு கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த சீரக சம்பா ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டி நல்லா இருக்கு. ஆனா இது மாதிரி சாப்பிட சூப்பரா இருக்கும். ஆமா சார். கொஞ்சம் ஈஸி டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெரையா இருந்தா அந்த பக்கம் இருக்காது. ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச். நல்ல வாசங்க. தேங்க்யூ சார். நல்ல வாசம். நான் அப்போதுன்னு சொல்கிறேன், சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து முடிச்ச வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசம் கம்மமாக நல்லா வருது. வெரி குட். நைஸ். நான் உனக்கு கேட்கலாமா? சொல்லுங்க சார். தப்பா அது கூட பரவாயில்ல. நீங்கள், நான் இது வந்து ரீக்ரியேட் பண்ண பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த மசாலா போடும்போது சிக்கன் பீஸ்லாம் போடலாமா? கண்டிப்பா போடலாம் சார். போடலாம். அசைவம் சாப்பிட்றோம் நினைக்கிறவங்க சிக்கன் போட்டுனா இன்னும் சூப்பராக தூக்கலாக இருக்கும். கண்டிப்பா எக்ஸலண்டாக இருக்குது. ரெகுலரா வீட்டில் எல்லாருமே வெஜிடபிள் வச்சு பிரியாணி பண்ணுவாங்க, காளான் வச்சோ மஷ்ரூம் வச்சோ பண்ணுவாங்க, பன்னீர் வச்சு பண்ணுவாங்க. இது இன்னொரு டிஃப்ரெண்டான பிரியாணி. வெஜிடபிள்ஸே வேண்டாம், இது அப்படியே சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிடுங்க. பிரமாதமா இருக்கு. அந்த சாதம் வெந்த பக்கம் இருக்குல்ல, அந்த ரைஸ் நீங்க கையில எடுத்தீங்கன்னா அந்த சாதோட சாதம் ஒட்டுது. இந்த இடத்துல ஒட்டும் போது அந்த உள்ள போட்டிருக்க அந்த மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த நெய்யோட வாசம் எல்லாம் பார்க்கும் சூப்பராக வந்திருக்கு. எக்ஸலன்ட். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வெரி குட் ரெசிபி. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. சௌராஷ்டிரா ஸ்டைலில் இன்னைக்கு மல்லி பொங்கல் செஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் நார்மலாக சமைக்கிற பிரியாணிக்கு பதிலாக, பொங்கலுக்கு பதிலாக இதை ஒரு டின்னருக்கு சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோட பேர் விஜய், என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். நாங்கள் மதுரையில் ஒரு 10 வருஷமாக இங்கே கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெட்டிங் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், பேபி ஷவர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பண்ணுறோம். இப்போ புதுசாக கார்பரேட்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ஒரு 200 பேருக்கு இங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு 3 வேலைக்கும் சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல் வச்சு, குவாலிட்டியான மாஸ்டர்ஸை வச்சு நல்ல முறையில் சமைச்சு கொடுக்குறோம். நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ்லாம் நல்லபடியாக நின்று நாங்கள் பார்த்துப்போம். என்னோட காண்டாக்ட் நம்பர் 8428463331. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ சார். தேங்க்யூ.